வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நம்பி தொடர்ந்து நம்ம நேரலையில் நிறையா விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. திராவிட மாடலை விமர்சித்தும் அதே நேரத்தில் திராவிட மாடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கருத்துக்களையும் போடுறோம். அதனால் நம்ம நடுநிலையாக போடுறோங்கிறதுல நமக்கு மாற்றம் இல்லை. பார்த்துட்ருக்க மக்கள் கண்டிப்பாக நம்மை உணர்வார்கள். அந்த வகையில் ஜூபிக்கு ஒரு ராயல் சல்யூட். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ பத்திரிகை இருக்கலாம், அதில் ஜூனியர் விகடன் மட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனித்துவமாக இருக்குதுன்னா மிகையல்ல. முதலமைச்சர் எல்லா டிவி கம்பெனிக்காரங்களையும், செய்தியாளர்களையும், செய்தி சேனல் ஓனரையும், பத்திரிகை ஓனர்களையும் கூப்பிடும்போது உடனடியாக அங்கே போய் முதல்வருடன் கொஞ்சி குழாவி அடுத்த நாள் பக்கம் பக்கமாக விளம்பரங்கள் வாங்கி வருவர்கள் மத்தியில் ஜூபியோடைய சீனிவாசன் அவர்கள் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகல, எடிட்டரை தான் அனுப்பிச்சி வச்சார். இதுதான் பத்திரிகை தர்மம். ஓரளவுக்கு ஆட்சியாளர்களுடன் எட்ட இருந்தால் தான் அவர்கள் நடத்தக்கூடிய தவறுகளை, அலங்கோலங்களை சொல்ல முடியும். திராவிட மாடல் உடன்பிறப்புகள் இதற்கு சரி என்று சொல்வார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் நியாயத்தை பேசணும்ல. இப்போ கூட பார்த்திங்கன்னா 4 ஆண்டு சாதனை ஆட்சி சொன்னதை செய்ததா திமுக. முழுக்க முழுக்க திமுக அவங்க திட்டலை, நம்மளும் திட்ட போகிறதில்ல. திமுக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நாணய முதல்வன், புதுமை பெண் திட்டம், கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாணய முதல்வன் திட்டத்தில் 50 பேர் குடியுரிமை பணிகளுக்கு போனது தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அது திராவிட மாடலின் சாதனை, மறுப்பதற்கே இல்லை. காலை உணவு திட்டம் 34,000 பள்ளிகளில் இயங்கிட்டு இருக்கிறதுனால அங்கே வருகை அதிகமாக இருக்குது, கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது. தமிழில் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கிறது. கல்விதான் ஒரு மிகப்பெரிய செல்வம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் அள்ளி கொடுக்கிறார். கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக சொன்னதை செஞ்சிச்சு, சொல்லாததை 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஊதியத்தை அதிகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க 400 கலைஞர் உணவகம் திறக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீசலுக்கு 4 ரூபா விலை கம்மி பண்ணுறோம். சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறோம். அப்புறம் தனியார் துறைகளில் 75% தமிழர்களுக்கே கொடுப்போம். இப்படி பலவிதமான கோரிக்கைகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படிங்கிறது இந்த 4.25 ஆண்டுகளில் அதை சாதித்ததா, அதை பற்றியான விரிவான கட்டுரை தான். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 2021 மே மாதத்தில் நிதி நெருக்கடிகளுக்கும் கொரோனா பேரிடருக்கும் இடையில்தான் முதல்வராக பொறுப்பேற்றார் ஸ்டாலின். இந்த 4 ஆண்டுகளில் அவர் தலைமையிலான ஆட்சி பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் நிறையவே பெற்றிருக்கிறது. தனது தேர்தல் பிரச்சாரத்தில் 505 வாக்குறுதிகள் அளித்து தான் அரியணை ஏறினார். பேருந்து, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, 1000 ரூபாய் உரிமை திட்டம் போன்ற கொடுத்த வாக்குறுதிகளையும், புதுமை பெண், நான் முதல்வன், மக்களுடன் முதல்வர், மக்களை தேடி மருத்துவம் என சொல்லாத திட்டங்களையும் கொடுத்து ஸ்கோர் செய்திருக்கிறார் முதல்வர். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியும் உட்கட்டமைப்பும் பல மடங்குக்கு உயர்ந்திருக்கிறது. கல்வியின் தளம் அதிகரித்ததோடு மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் ஆணித்தரமாக முதல்வர் நிற்பது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே சமயம் மாதம் ஒரு முறை மின்கட்டணம், நீட் தேர்வு ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், இப்படி திமுக நிறைய திட்டங்களை செயல்படுத்தவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 இடங்களில் உணவகம் நடப்போம் அப்படின்லாம் சொன்னிச்சு. இன்றைக்கி திமுக அரசு அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஜூவியருடைய கட்டுரையில் முழுக்க முழுக்க அவங்க அனலையெல்லாம் கக்கலை, நம்மளும் அனலை கக்கவில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் கல்விக்கு பண்ணினீங்க, கரெக்டுங்களா? கல்விக்கு நிறைய நிதி கொடுத்துருக்கீங்க, ஒன்றிய அரசுடன் போரிடுறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. மாநில உரிமைக்கே பயங்கரமாக குரல் கொடுக்கறத ஸ்டாலினை தவிர யாரும் இல்லை இந்தியாவிலேயே. இப்போ மறுசீரமைப்புனாலும் உடனே ஆளுநர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைச்சி நீங்கள் தான் மீட்டிங் போடுறீங்க, அதையும் நாங்கள் மறுக்கலை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டு ஆளுநருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு யூஜிசியில் துணைவேந்தர் ஆளுநரை டம்மி பண்ணினீங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பெற்று தந்தீங்க. இப்படி எண்ணிலடங்காத விஷயங்களை இன்றைக்கி திமுக பண்ணியிருக்கு.
ஆனால் திமுக வரும்போது என்ன சொன்னாங்க? இப்போ திமுக வந்து நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம நிறையா பேசணும். இப்போ நல்லது நிறைய நம்ம சொல்லிட்டோம். நானே முதல்வன், அந்த முதல்வன், ஏகப்பட்ட விஷயங்கள் சிஎம் பண்ணியிருக்கார். ஆனால் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்றை வந்து குறை சொல்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு குடும்பம் ஆட்சி நடத்துது. இப்போ ஜூவியில் கட்டுரை என்ன? எதுக்கு உதயநிதியை ஜூவி இருக்குது? உதயநிதி துணை முதல்வருங்க. அவருக்கும் நேரத்துக்கும் 7ஆம் பொருத்தம். துணை முதல்வராக இருக்கவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் 4 மணிக்கு தான் அவர் வந்து எந்திரிச்சாருன்னா எப்படி வந்து அவரால் நிர்வாகத்தை கவனம் செலுத்த முடியும்? இப்படிப்பட்டவர் கையில் அடுத்து வந்து தமிழகம் சிக்கினால் தமிழகம் என்ன ஆகும் அப்படிங்கிற தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுக அப்படிங்கிற கட்சி எல்லாத்தையும் சரியாக இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணா போச்சுன்னு சொல்லி ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் லாட்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எப்படி அந்த தைரியம் வருகிறது அவருக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் இந்த தைரியம் வருகிறதுனா, போன ஆட்சியில் இதே மாதிரி வந்து சாராயத்துக்கு எதிராக போராடிய பெண்ணை ஒருத்தர் வந்து உயர் அதிகாரி கன்னத்தை அரைஞ்சார் தெரியும். உடனே ஸ்டாலின் பார்த்தீங்களா, இதை நான் விடமாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கே பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்கினார். அவர் சூப்பராக இருக்கார். யோசனை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் பிரச்சனைக்குள்ளான ஒருத்தருக்கு இன்னும் சட்டம் ஒழுங்கு இதாக இருக்கார். இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்? அப்போ உயர் அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க. அப்போ கடைநிலை ஊழியர்களுக்கு அந்த தைரியம் வருமா வராதான்? அப்பா அப்பா அப்படின்னு சிஎம் கூப்பிட சொல்கிறாரு. பெண்களுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு அலங்கோலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இந்த ஆட்சியில் எவ்வளோ நீங்கள் எல்லாரும் விமர்சிக்கிறது என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. நீங்கள் எவ்வளவு தான் ஒரு ஆட்சியை வந்து நல்லா நடத்தினாலும் சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும். சில விஷயம்லாம் சின்ன விஷயம் நினைப்போம். ஆற்காடு வீராசாமி ஆட்சியர் கலைஞர் இருக்கும்போது ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சர், நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஆற்காடு வீராசாமியே சொன்னார், அடுத்து எங்கள் ஆட்சி போகிறதா இருந்தால் அது மின்சாரத்தினால தான் சொன்னார். அதே மாதிரி ஆட்சி போச்சு. வெங்காயத்தினால ஒரு ஆட்சி போனது பார்த்துறீங்களா டெல்லியில்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்து. ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, ஒரே மாதத்தில் இத்தனை கொலைகளா, ஒரே மாதத்தில் இத்தனை பாலியல் பிரச்சனைகளா. திடீர்னு கேளம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு ஆட்டோவில் வருது, ஆட்டோவிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆட்டோ போயிட்டே இருக்குது, வெளிமாநிலத்தை சேர்ந்த பெண்ணு. சரி, அது விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போச்சாம்பள்ளியில் ஸ்கூல்லேயே நடக்குது. இன்னொரு பக்கம் ஒரு கல்லூரி மாணவிகிட்ட இங்கே ஒரு ஆசிரியர் பிரச்சனை. அப்புறம் இது நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காலேஜில் இன்னொரு ஆசிரியர் பிரச்சனை. நமக்கு ஒன்றும் புரியல. இந்த சம்பவம் அந்த சம்பவம்னா ஒரு சம்பவம்னா பரவாயில்ல, இப்படி பல சம்பவங்கள் வந்தால் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கறது நிற்குமா? இந்த விஷயம்லாம் நிற்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உடன்பிறப்புகளே கேட்குறோம். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடலை எதிர்த்து நிறையா பேர் எழுதுகிறாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தொடர்ந்து கட்டுரை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பாருங்கள், பார்க்கிங்கில் தப்பு நடக்குது, அதில் தப்பு நடக்குது, மாநகராட்சியில் தப்பு நடக்குது, இவ்வளோ ஊழல் நடக்குது எல்லாம் சொன்னாங்களா? இப்போ நல்லா யோசனை பாருங்கள். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயருக்கு, தலைநகரில் இருக்கக்கூடிய மேயருக்கு, அந்த கோலப்பூடிக்கு ஒருத்தர் கேட்குறாரு, அவரை வந்து நீ எந்த சேனல்னு கேட்டு மிரட்டுகிற அளவுக்கு எப்படிங்க அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்தது? யார் அந்த அம்மா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நீ மேயரா என்ன மிரட்டுவீங்களா பத்திரிக்கையாளரை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ ஒரு ஆணவம் சிஎம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்க வேணாமா? அந்த நிருபரை கூப்பிட்டு இதே சிஎம்ஏ இந்த மாதிரி பேச மாட்டாருங்க. உதயநிதி இந்த மாதிரி பேசுவாரா? யார் இந்த தைரியம் கொடுத்தது? அப்போ மேலிடத்தில் ஒருவருடைய ஆசி உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அப்படி தானே? வெளியில் பார்க்குற சந்தி சிரிக்குது. இதெல்லாம் நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்க மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்கன்னு. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் எப்படிங்க உண்மையை பொய்ய சொல்கிறோம்? உண்மையும் சொன்னேன். ஆமாங்க, நிறையா கல்வித்துறையில் சாதனை பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக போராடுறாரு, அதையும் நம்ம சொல்கிறோம். இதையும் சொல்லணும்ல. இந்த ஆட்சிக்கு பேராபத்து வரப்போகுதுங்கிற கட்டுரை அடுத்து இருக்குது, அதையை பற்றி பேசுவோம். இப்படியே போயிட்டுருக்குது. சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். ஐயா நீங்கள் சொன்னது மட்டும் செஞ்சால் போதுங்கிறாங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து உங்களை எதிர்த்து கட்டுரை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த யார் எழுதினாரோ அந்த ரிப்போர்ட்டரை வந்து வேறு பைட் பார்க்க அனுப்பிட்டீங்க. திடீர்னு பார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பக்கமாக விளம்பரம். சிஎம்ஐ போய் பார்த்துட்டு வந்தாங்களே அடுத்த நாள்.
கவர்மெண்ட் நம்ம காசு தான், நம்ம காசில் விளம்பரம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அதே மாதிரி ஸ்டாலின் வந்து சாதனை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு பக்கமாக விளம்பரம் அப்படிங்கும்போது எந்த முதலாளியும் விட்டுருவாரா? ஜூவி மாதிரி சில பேர் மட்டும்தான், சில பேரில் ஒருவர் மட்டும்தான் வேணாம்பா விளம்பரம்லாம் வேணாம்பா, நான் நடுநிலையாக எழுதுறேன், அதனால தான் ஜூவியை நம்ம ஆதரிக்க வேண்டுங்கிறோம். உடனே உடன்பிறப்புகள் கொந்தளிக்கிறாங்க. நக்கீரன் மாதிரி எழுதணுமா? திமுகவுக்கு சலாம் போட்டுட்டு குமுதம் மாதிரி எழுதணுமா? திமுக என்ன பண்ணாலும் சரிதான். இங்கே நிறைய பேர் நிலையை வைத்துவான்னு இருக்காங்களே, அதுக்குன்னு பாருங்கள், திமுக முட்டு கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ திமுக திராவிட மாடலுங்க, ஸ்டாலின் தான் என்னங்க ஸ்டாலின் தப்பு பண்ணுறாருங்க, அதிகாரிகள் பேச்சு நடக்கிறோம், ஸ்டாலின் மாதிரி வராதுங்க. ரைட்டுங்க, சட்டசபையில் எதுக்குங்க 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னார், அது வந்து கொள்கை முடிவு. ரைட்டு, 4 நாள் கழித்து மறுபடி 8 மணி நேரம் ஏமாத்தினார், அதுவும் கொள்கை முடிவு. ஓ, அப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுப்பீங்க, அதே 4 நாளுக்கு அப்புறம் நீங்களே அந்த கொள்கையை மாற்றுவீங்க. சூப்பர் கொள்கை. காலை உணவு திட்டம் தனியார்கிட்ட வாங்கி அதை உணவு கொடுப்பேன் நீங்கள் முதல் நாள், பிரச்சனைலாம் வந்தோன்னா 3ஆவது நாள் இல்லை நாங்களே பண்ணுவோம். இதுதான் திராவிட மாடல். ஆனால் இது யாரும் கேட்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்துகிறேங்கிறீங்களா? என்னங்க நமக்கு இது? ஒரு காவல்துறையை சேர்ந்த கடைநிலை ஊழியருக்கு இப்படி ஒரு தைரியம் எங்கேருந்து வந்தது? அந்த கொலைகள் சிவகிரியில் ஒரு 2 முதியவர்கள் கொலை, அப்போ ஒரு பதபதப்போட தமிழகம் இருக்கணும். உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிற கேள்வி வருமா வராதா இயற்கையிலேயே? ஆனால் இதை பற்றி நம்ம கேட்கவே கூடாது. பொன்முடி அவர்கள் இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாரு. இது வந்து உடன்பிறப்புகளுக்கு உடன்பாடா? என்னங்க ஜெயலலிதாமானா என்னங்க பண்ணும்? அவ்வளோதான். அடிப்படை உறுப்பினர்களும் தூக்கி ஓரம் கட்டிடாது. பெண்கள் விஷயம்னா ஜெயலலிதாமா எத்தனை பேரை ஓரம் கட்டியிருக்காங்க. செங்கோட்டையினை எதுக்கு அமைச்சர்கள் தூக்கலாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேரை. சார் இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு என்றைக்குமே வந்துங்க, அதிமுகவிடம் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு இன்றைக்கி சரியோ தப்போ திமுகவுக்கு வந்துருச்சு. ஏன் 1000 ரூபா உரிமை தொகை ஏதோ ஒன்று பண்ணி ஈர்த்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய தேர்தலில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே விஜய் கொஞ்சம் வாங்க போகிறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நினைப்பாங்க? 1000 ரூபா உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்குன்னீங்க, சரி கொஞ்சம் பேருக்காவது கொடுத்தீங்க. உங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும், நிதி நெருக்கடி இருக்குது எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுன்னு தெரியும், சரி போய் சொல்லிட்டீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இப்போ ஜெயலலிதாமா ஆட்சி காலத்தில் என்ன சொல்லுவோம்? ஜெயலலிதாமா வந்து என்ன பண்ணாலும் ரைட்டுங்க, சட்டம் ஒழுங்கில் கரெக்டாக இருப்பாங்க. சொன்னமா இல்லையா? இன்னொன்று, ஒரு குடும்பம். தமிழ்நாட்டில் ஜெயலலிதாமா அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒரு குடும்பம். பாருங்கள், இந்த குடும்பம் எல்லா துறை, பத்திரிக்கை, ஊடகம், கீடகம், ரியல் எஸ்டேட்டு, விமானம் வரைக்கும் எல்லாம் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மக்கள்கிட்ட எடுபட்டது, பெரிய அளவுக்கு எடுபட்டது. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது? பையன், மகன், மருமகன், நீங்கள் நடத்துகிற பள்ளியில் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுப்பீங்க, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தினோன்னா ஹிந்திக்கு எதிர்ப்பு போராட்டம். அது நின்றுச்சா பார்த்தீங்களா? சரி, ஹிந்தி அழிக்க தார்பூசை அழிக்க போனால் இங்கிலீஷ் அழிக்கிறாங்க, அந்தளவுக்கு இருக்காங்க தொண்டர்கள். அப்போ இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு நான் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் அது இப்படியே போனால் எங்கே போய் முடியும்? இப்போ ஜூவியில் இருக்கிற கட்டுரை என்ன சொல்கிறாங்க? தொழில்துறையில் முன்னேறி இருக்கோம், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கோம், 30 இடங்களில் சிப்காட்டை அமைத்திருக்கிறோம், அதன் மூலமாக 4000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறோம். கரெக்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? வந்த உடனே கல்வி கடன் ரத்துன்னீங்க. உங்களை நம்பி கல்வி கடன் வாங்கி படித்த பசங்க வெளியில் வேலையும் கிடைக்காம, ஏன் ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் நீங்களே, வேலை கிடைச்சதா? இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளோக்கு தெரியுமா? டிகிரி, பிஎட் இல்லை, பிஹெச்டி முடித்தாலும் 12,000 ரூபா சம்பளத்துக்கு நாயாக அலையிறாங்க இன்றைக்கி இருக்க மாணவர்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். மாணவர்களோட நிலைமை இது. ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன். நீங்கள் ஓரளவுக்கு பணக்கார மாணவர்கள் பரவாயில்லைங்க, ஏழை மாணவர்கள் என்ன மளிகை கடையில் போய் பொட்டலம் தான் கட்டணும் 10,000 ரூபாய்க்கு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்களுக்கு ஆங்கிலமும் சரியாக வர மாட்டேது. ஆங்கிலம் எல்லாம் நிற்க முடியுமா? நீங்கள் என்ன கல்வியின் தரத்தை மேம்படுத்துனீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு மோடி சொன்னாரா? ஊரை ஏமாத்துறாரு, நீங்களும் தான் ஏமாத்துறீங்க. அப்போ கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு கல்வி கடன் வாங்கி படிச்சுட்டு கட்ட முடியாமல் ரோட்டில் நிற்கிறான் பையன், வேலையும் கிடைக்கல. கல்வி கடன் ரத்துனா வீட்டில் அவருடைய டார்ச்சர் டெய்லி கேட்பாங்களா இல்லையா? என்னப்பா வேலைக்கு போறியா கேட்பாங்களா இல்லையா? இந்த மன உளைச்சல் எவ்வளோ மன உளைச்சல். இந்த மன உளைச்சலை இருந்து பார்த்தா தான் தெரியும். நானாக இருந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். இருந்து பார்த்தா தான் தெரியும். இது சிஎம் அவ்வாட்டுக்கு செல்வ செழிப்பில் இருக்கார். அவங்க பையனுக்கு என்னங்க கஷ்டம்? அவர் பையனுக்கு என்ன கஷ்டம்?
அவர் பாட்டுக்கு லயோலாவுக்கு போனார், பிரச்சனையே எல்லாம் படித்தார். எப்படி படித்தாருங்கிறது அப்புறம் நான் பேசணும்னா அது ஒரு பெரிய கதை வரும். உங்கள் உதயநிதி அவர்கள் படிப்பில் புலியா சொல்லுங்கள். அதாவதுங்க ஒரே ஒரு சின்ன இயற்கையிலேயே சின்ன வயசுலேருந்து எல்லாம் சொகுசாக கிடைச்சா அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. கலைஞர் கடுமையாக உழைத்து முன்னேறியவர், சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தவர், அதனால் அவருக்கு கஷ்டம் தெரியும். கலைஞர் பையனை ட்ரைனிங் பண்ணார். ஸ்டாலினை அவங்க பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, அதான் இப்படி இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து என்ன ஆகும்? வரக்கூடிய தேர்தல், அதாவது முதலமைச்சர் பதவி வேணும், ஆனால் நீங்கள் உழைக்கவே மாட்டீங்க. எந்த விதத்தில் சரியாக இருக்குது? நியாயமாக பேசணும் இல்லைங்க. உங்கள் அப்பாவுக்கு துணை நிற்க தான் உங்களை கொண்டு வந்தாங்க. மானிய கோரிக்கையை நீங்கள் பிடிக்க மாட்டீங்க, கேட்டால் உடம்பு சரியில்லை. அப்புறம் வெளியில் வர இப்போ நம்ம சொன்னால் தப்புங்க. ஜூவியில் என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க அவர் டைமிங்க்கு வரமாட்டார். இது ஒரு சோம்பல் இருந்தால் சரி வராதுங்க அரசியலில். சினிமா இதில் நாட்டம் இருக்குதுன்னா சினிமாலேயே இருந்துருக்கலாமே. நீங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களை குறை சொல்லலை நாங்கள். இப்போ சரியோ தப்போ உங்கள் அப்பாவுக்கு உதவியாக வந்துட்டீங்க, திமுகவின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் நீங்கள். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன எவ்வளோ பண்ணியிருக்கலாம் திட்டம். அதாவது ஸ்டாலின் அமைச்சரவையில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அப்பா அமைச்சரவை, நீங்கள் எவ்வளோ புதுமையான திட்டம் கொண்டு வரலாம். பாப்பா எல்லா அமைச்சர்களும் வாங்க, நான் சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்கேன், வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணுண்ணே, வாங்கண்ணே, நேருண்ணே, வாங்க துரைமுருகன், என்னென்ன பண்ணலாம் அப்படி தானேங்க கேட்கணும். அதுதானங்க முறை. நம்ம அதானே முறை. சீனியர்கள் கூப்பிட்டு வாங்கினா என்னென்ன பண்ணலான்னா எப்படி நான் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். இங்கே என்ன சிக்கல் ஆகுதுன்னா அவருக்குன்னு ஒரு தனி கோஷ்டி. யார்? உதயநிதிக்குன்னு தனி கோஷ்டி. உதயநிதி கோஷ்டி, சீனியர்கள் கோஷ்டி. இப்போ நேரு என்ன நினைப்பார்? நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது கேம் விளையாடிட்டு இருந்த பையன் இன்றைக்கி என்னடான்னா இவர் பிறந்த நாளைக்கு நான் வீட்டில் போய் சால்வை போடணும். கரெக்டாக? அவர் நேராக பிஜேபியில் செட்டில் ஆகிட்டார் நேரு. எப்படி இந்த தேர்தலில் வேலை பார்ப்பார்? துரைமுருகன் ஏற்கனவே செட்டில் ஆகிட்டார். பெரியசாமி செலவு பண்ணுறதா இருந்தால் நிற்கவே மாட்டேன்ட்டார். இப்படி எல்லா அமைச்சர்களும் தெரித்து ஓடனா யாரை வச்சு தேர்தலை சந்திக்க போகிறீங்க? செந்தில் பாலாஜி வச்சா அவர் ஜெயிப்பார், சொல்ல முடியாது. அவர் ஜெயிச்சுட்டு முதல் வேலையாக அவர் பிஜேபிக்கு போனாலும் போயிடுவார். 5 கட்சி மாறி வந்தவருக்கு 6வது கட்சிக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆயிடும்? அப்போ இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. ஏங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தர் ரொம்ப நாளாக உங்களோட இருக்காருங்க, உங்களோட இருக்கார், உங்களுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு ஒருத்தரை புதுசாக கூப்பிட்டு வரீங்க. இப்போ திமுகவில் என்ன நடக்குது? காலங்காலமாக அமைச்சராக இருக்க துரைமுருகன்லாம் இருக்கார். வெளியிலேருந்து அதிமுகவில் வந்த ஏவா வேலு, ரகுபதி, செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. காலங்காலமாக திமுகவில் இருக்க நேரு அவர்களாகட்டும், டிஆர் பாலு ஆகட்டும், இவங்கெல்லாம் அடக்கிட்டாங்க. டிஆர் பாலு டெல்லியிலே ஃபீஸை பிடிங்கிட்டாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் இவருடைய அனுபவம் என்ன? இவர்களெலாம் வருத்தம் இருக்குமா இருக்காதா? எவ்வளோ நாள் இவங்க பொறுமையாக இருப்பாங்க? பவர் இருக்க வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. 2026 மேலே இடி அமுக்க போகுதுங்கிறது டிஆர் பாலுக்கு தெரியாதா என்ன? அமுக்க போகுது, நம்மளை மட்டும் அமுக்குதில் இந்த குடும்பத்தையும் அமுக்கட்டும் தான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய நாட்களில் திமுகவுக்கு பிரச்சனை தான். சரி, மறுபடியும் நம்ம இன்னொன்று கேட்குறோம். இப்போ திமுக இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இது வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். குடும்ப ஆட்சி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. வரக்கூடிய தேர்தலில் கடுமையான நிதி நெருக்கடி கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் திமுக அப்படிங்கிறது 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி எடப்பாடி கடன் வாங்கியிருந்தார். இப்போ இருக்க கோடி 8.5 லட்சம் கோடி. போன தடவை அதை இந்த வருஷம் பொங்கல் தொகுப்பு கூட அவரால் கொடுக்க முடியல. பொங்கல் 1000 ரூபா கூட கொடுக்க முடியல. எடப்பாடி இருக்கும்போது 4000 ரூபா கொடுங்க, நீங்கள் உங்களால் 1000 ரூபா கூட கொடுக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது நிதி நெருக்கடி? இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 2026 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிச்சிருவீங்களா? யார் வந்தாலும் கிழிக்க முடியாது. விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் கிழிக்க முடியாது. ஏன்? பணம் இல்லைங்க. பணம் இல்லாமல் என்னங்க பண்ணுவீங்க? அப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நாங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இன்றைக்கி ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க எல்லோரும். அதாவது படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. பெண்கள் தினந்தோறும் நடக்கக்கூடிய கொடுமையால் பெண்கள் அல்லூலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். முதியவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி பலர், அதாவது இவ்வளோ பேர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது எப்படி இது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும்? அதனையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தின் மொத்த மாநில உற்பத்தி 9.69% அதிகரிக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதோடு 26.15 பில்லியன் டாலராக இருந்த ஏற்றுமதி வளர்ச்சி 2024 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. 2024 அதிகரித்திருக்கிறது. 52.07 மில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. நமது மாநிலத்தின் கடன் விகிதமும் குறைந்திருக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறான்னா சீனியர் IAS அதிகாரி.
இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் 52,614 தொழிற்சாலைகள் செயல்படும் மாநிலம் தமிழ்நாடு தான். 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2000 தொழிற்சாலைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது வளர்ச்சிக்கான குறியீடு. எல்லாம் ஓகே. கொஞ்சம் ஆசை பாருங்கள், இங்கே பக்கத்தில் சாம்சங் ஊழியர்கள் பாவம் 4 நாளாக ரோட்டில் உட்காந்து, சிஎம்கே தெரியாது. ஏன்? அவர் ஒரு கனவுலகத்தில் இருக்கார், அவர் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுவார். அவருக்கே தெரியாமல் டிஆர்பி ராஜா போயிட்டு 10வது தான் படிச்சிருக்காங்க, 80,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்ட்டு தொழிலாளர்களை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு வந்தால் தொழிலாளர்கள் ஓட்டு எப்படி கிடைக்கும்? எப்படிங்க உங்களுக்கு கம்யூனிஸ்ட்டு கூட இருந்தாலும் தோழர்கள் ஓட்டு போடுவாங்க? இன்றைக்கி அங்கங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களை பாருங்கள். கேட்டால் பகஸ்கான் அந்த நிறுவனத்துக்கு 400 குடியிருப்புகளை கட்டித்தரோங்கிறீங்க. கட்டித்தரீங்க, இங்கே தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறீங்களே. தொழிலாளர்களுக்கு ஆதரவான அரசா, முதலாளிகளுக்கு ஆதரவான அரசா? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இது எப்படி எல்லோரும் மறந்துட்டு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? வேங்கை வயல் சம்பவத்தில் பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஒருவர் கூட ஓட்டு போட மாட்டார்கள். ஏங்க, தண்ணியில் மலத்தை கலக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அவனுடைய மூளையை பாருங்கள். அதை அழகாக சிபிஐட்ட விட்டுட்டு யார் மலத்தை கலந்தாங்களோ அவங்க மேலேயே கேஸ். இப்போ பிரச்சனை என்ன? இங்கே விட்டுருங்க. வேங்கை வயல்னால் என்னன்னே தெரியாமல் ஒரு குக்கிராமத்தில் இருப்பாங்க பாருங்கள், புளியம்பட்டி அந்த பட்டி. ஓ, நம்பால் மேலேயே கேஸ் போடுறாரா? ஏப்பா, உதயசூரியனுக்கு மட்டும் ஓட்டே போட்டுறாதீங்கப்பா. பைக்கில் ஒரு பையன் புல்லட்டில் போகிறான். புல்லட்டில் போறியா நீ? பட்டியலின பையன் புல்லட்டில் போறியான்னு கையை வெட்டுறாங்க சார். அதாவது நமக்கு திரௌபதி அம்மன் கோயிலில் நீங்கள் தான் சமூக நீதி அரசு, அதாங்க நீங்கள் தான் சமூக நீதி அரசாச்சே. திரௌபதி அம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் போகக்கூடாதுன்னு பிரச்சனை. கோர்ட் சொல்லுது, யார்? நீதிமன்றம் சொல்லுது. அவங்கள அனுமதிங்க. என்ன நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கணும்? நீங்கள் தான் திராவிட மாடல் அரசாச்சே, அனுமதிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு அதை பூட்டியே வச்சுருந்து சீமான் ஆலய பிரவேசம் நடத்துகிறாருன்னு வேகமாக போய் திறந்து விட்றீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசா? 184 அடி முருகனுக்கு செலவிக்கிறீங்களே, இதுதான் திராவிட மாடல் அரசா? முருகன் மாநாடு நடத்துனீங்களே, இதுதான் திராவிட மாடல் அரசா? கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் அரசுன்னு நீங்கள் பெரியாரையும் ஏமாற்றுகிறீர்கள், கலைஞரையும் ஏமாற்றுகிறீர்கள். கலைஞர் இதாக இப்படியா பண்ணுறாரு? கலைஞர் இப்படி ஆட்சி நடத்தினா கொஞ்சம் யோசனை பாருங்கள். அமைச்சரை இப்படி மாற்றுறது, அப்படி மாற்றுறது. மனோ தங்கராஜை மாற்றுனீங்க. அவர் எதுக்கு என்ன தப்பு செஞ்சாருன்னு மாற்றுனீங்க, என்ன உத்தரவாதம் கொடுத்தாருன்னு மாற்றுனீங்க. நாம் கேட்கலிங்க, கலைஞர் அவர்கள் கேட்டது ஜெயலலிதாமா பார்த்து. அது உங்களுக்கு வருமா வராதா? ஒரு முதல்வர் எப்பயுமேங்க, முதல்வர் குடும்பத்திலேயே பிறந்து அரசியல் ஞானியான கலைஞர் கூடையே இருந்து அரசியலை கற்றுக்கொண்ட ஸ்டாலின் இன்னும் அரசியல் கற்கவில்லைங்கும் போது ரொம்ப வியப்பாகுது. இது எப்படி போய் முடியும்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு கையெழுத்து போடுறீங்க. 6 மாதம் கழித்து அதே ஐஏஎஸ் ஆஃபீஸரை இந்த பக்கம் மாற்றுறாங்க. ஓ, என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க? இவரை தூக்கி அங்கே போட்டிங்க, 6 மாதத்தில் அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. என்னையா நினச்சிட்ருக்கீங்க? கேட்கணும்ல. இதுக்கும் கையெழுத்து, அதுக்கும் கையெழுத்து. இதுதான் திராவிட மாடல். இதை பார்த்துட்டு என்ன நீங்கள் திட்டினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நடுநிலையாக செயல்படுவோம். நீங்கள் உடன்பிறப்புகளுடைய அந்த திட்டுக்கு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் பேசவே முடியாது. நான் பேசுகிறது இப்போ ஜூவி எழுதின கட்டுரை நியாயமாக இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், ஜூவிக்கு ஒரு ராயல் சல்யூட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.